அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் ரிவ்யூ இல்லை, ஆனால் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஒரு ஆளை பற்றி நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஓகே, அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் ரிவ்யூ இவங்க பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான புது புது வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்களோட ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வார்த்தை இருந்துச்சு. கொஹீரண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்லிஸ் ஹீல் அதை பற்றி பேசுனாங்க. உங்களுக்கே கிட்டத்தட்ட தெரியும்னு நினைக்கிறேன் யாரை பற்றி பேசுகிறேன்னு. ஆனாலும் என்னென்னலாம் பேசுனாங்கன்றதை பற்றி பேசுவோம். அவங்க வந்து ஏன்னா இவரை பற்றி, ரவீந்திரனை பற்றி சொன்னாங்க. அவர் என்ன பேச வராருன்னே தெரியல அப்படின்னு. அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியே. அது உங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன பேச வராருங்கிறது வந்து எதிரில் உள்ளவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா வந்து அவங்க கேமை மாற்றி விளையாடுவாங்களே. அவங்களுக்கு குழப்பணுங்கிறது தான் அவரோட அறிகுறியே. ஸோ அந்த அறிகுறி தான் வந்து அவருடைய வார்த்தை ஜாலத்தினால் வச்சு, எப்படி நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அவரும் வார்த்தை ஜாலத்தை வச்சு மற்றவங்களெல்லாம் வந்து மாற்ற பார்க்குறாரு. அதாவது பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதுதான் அவருடைய அவர் முனைப்பாக இருக்கிறதுக்கு வந்து அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் அவருடைய வேலை. ஸோ அதுதான் அவர் பண்ணுறாரு. அண்டு பிபி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஸ்கிரிப்டானு தெரியல. அது வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல. ஏன்னா சில சமயங்கள் அவர் வந்து அப்படியே தொடர்ந்து உடனே பேசுகிறாரு. ஸோ அது ஸ்கிரிப்டாக இருக்குமா இல்லை அவர் வந்து ஃப்ரீயாக விட்டாங்களான்னு தெரியல. ஸோ அது ஃப்ரீயாக விட்டுருக்கலாமே அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து ரவீந்திரன் வை ஸோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து, அதாவது அவர் ரொம்ப ஒரு வல்னரபிளான ஒரு பர்சனாக இருக்கிறதுனால தான் வந்து நினைக்கிறேன் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு விஷயம். அண்டு அதுதானே பிக் பாஸே. அதாவது எத்தனையோ சீசன் நம்ம பார்த்துருக்கோம்ல. எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா யார் வந்து கொஞ்சம் வீக்காக ரொம்ப வல்னரபுளாக இருக்காங்களோ அவங்கள தானே வந்து டார்கெட் பண்ணி அவங்கள தான் வந்து நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. நிறைய பேர் வந்து 2-3 தடவைலாம் பேசி நான் கிளம்புறேன்லாம் சொல்லியிருக்காங்களே, அவங்களெல்லாம் பேசுவாங்களே. ஸோ பிக் பாஸ்னாலே டிஆர்பி தானே. அந்த டிஆர்பிக்கு விஜய் டிவி வந்து டிஆர்பிக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. தொன்று தொட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் எதுவும் புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் வந்து இப்படி வந்து அது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. ஏன்னா அதுதான் அவங்க செய்வாங்க. ஸோ தொடர்ந்து அதுதான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்படாதீங்க. ஏன்னா தொடர்ந்து அடுத்து எத்தனை 10 சீசன், இன்னும் 20-30 சீசன் போனாலும் இதுதான் அவங்க பண்ண போகிறாங்க. வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. யார் வீக்காக இருக்காங்களோ அதுக்கு தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க, அகிலிஸ் ஹீல். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? அவங்க சொன்ன அந்த கதை ஞாபகம் இருக்குங்களா? அந்த மித்தாலஜிக்கல் கதை ஒன்று கிரீஸில் நடந்தது. ஒரு கிரீக் மித்தாலஜி. அந்த பிள்ளையை வந்து குழந்தையாக இருக்கும்போது அது ஏதோ ஒரு ரிவரில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஹீலை பிடிச்சிட்டு உள்ளே தண்ணியில் முக்கி எடுப்பாங்க. ஸோ தட் வந்து வல்னரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த கை எங்கே பட்டுச்சோ அந்த இடம் மட்டும் விட்டுட்டாங்கள்ல. ஸோ அதுதான் அவரோட வீக் பாயிண்ட். ஸோ அவர் போர்க்களத்தில் இருக்கும்போது அம்பு வந்து அந்த ஹீலில் பட்டு தான் செத்துருவார். அந்த விஷ ஐ திங்க் பாய்சனஸ் ஆரோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த வீக்னஸை காட்டக்கூடாதுன்றது தான் அகிலிஸ் ஹீல் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எப்போவும் வந்து இவங்க ரிவ்யூ பண்ணும்போது அது சொல்லுவாங்கள்ல. ஸோ அகிலிஸ் ஹீல்னால் அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகிலிஸ் ஹீல் பற்றி நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ரவி வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஏன் வந்து 2 வாரம் கணக்கு சொன்னார்னு சொல்லி கேட்டிங்களே. 2 வாரம் கணக்குன்றது வந்து அவர் 2 வாரம் தானே இருந்தார் பிக் பாஸில். அதை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீக்கில் வந்து வேறு யாரோ போனாங்க, சாச்சனா யாரோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் வீக்கில் வந்து ரவீந்திரன் போயிட்டார். ஸோ 2 வாரன்றது வந்து 2 வாரம் அந்த கணக்கு தான். அவர் வீட்டுக்குள்ளே இருந்த கணக்கு தான் பிக் பாஸ் சொன்னது. ஓகே. அப்புறம் வந்து அவர் வந்து ரவீந்திரன் வந்து என்ன பேசுகிறாருல, அவர் மாஸ்டர் மைண்ட். ஆக்சுவலாக அவர் வந்து அந்த டாப் 8 இருக்கிறவங்கள வந்து எப்படியாவது கவுக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய பாதையை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி விடணும். இப்போ இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா லைவ் கொஞ்ச நேரம் பார்த்துருந்தேன். அதுலேயும் அதான் பண்ணிட்டுருக்காரு அவர்.
ஒரு ஆளாக கூப்பிட்டு வச்சு, ராயனை கூப்பிட்டு வச்சு பொட்டி எடுக்கிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாரு. முத்துக்குமரன் வந்து 8 பேரும் வந்து 8 பேருக்கும் ஒரு ஆள் வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க டைட்டிலில். ஆனால் நான் வந்து சொல்லிட்டேன், இண்டிவிஜுவலாக நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து அறம் தவறாமல் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரே பயங்கரமாக விளையாடுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல, அடுத்தவங்களுடைய சோகத்தில் சந்தோஷம் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிங்களே, ஐயோ மறந்துட்டேனே, அந்த வார்த்தையை மறந்துட்டேன். அதை அவர் பண்ணுறாரு. இப்போது அவர் வந்து எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு, இப்போது ஆக்சுவலாக காலையில் வந்து சௌந்தர்யா வந்து மார்னிங் டாஸ்கில் வச்சு எல்லாரும் பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. ஸோ எல்லாரும் போய் கன்சோல் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து பவித்ரா போய் கன்சோல் பண்ணுது, ரியா போய் கன்சோல் பண்ணுது, தீபக் கன்சோல் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடில் வந்து சுனிதா, ஆக்சுவலாக சிவகுமாரும் சாச்சனாவெல்லாம் பேசுகிறாங்க. சிவா வந்து கேட்குறாரு சாச்சனாக்கிட்ட, நம்ம வந்து அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸில் நம்ம விளையாடுறோம், நம்ம சொல்கிற வார்த்தை அவங்களை வந்து பாதிக்கும், அது மாதிரி எதாவது உனக்கு தோணுதா, தவறாக தோணுதா, இல்லை மற்றவங்க எதாவது பேசுனாங்கன்னா அது மாதிரி தோணுதா? இல்லை அப்போ விட்டுரு, நீ விளையாடு அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. பட் அவங்க ஒருத்தருடைய சோகத்தில் நம்ம வந்து சந்தோஷம் காண்றதுக்கு வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது வார்த்தை எனக்கு இன்னும் கூட மனசில் வரமாட்டேங்குங்க. நான் அப்புறமா இந்த ரிவ்யூவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வார்த்தைன்னு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து பிக் பாஸ் பேசும்போது ரவீந்திரன் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து கம்பல்சிவ் டாக்கர் அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம ரிவ்யூவர் வந்து லொக்வேஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது நான் என்னோடய டேர்மில் சொல்லணுன்னா வேர்பல் டைரியான்னு சொல்லுவோம், பேசிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து லோக்வேஷ் வாயில் வரலைங்க, லோகேஷ் கனகராஜ் தான் வருது எனக்கு. ஸோ அதுதான் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இவங்க. இதுக்காகவே நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது, ரிவ்யூ பார்க்கும்போது நினைக்கிறேன் டிக்ஷனரி வச்சு பார்க்கணும் போல இருக்குது. சாரி. அப்புறம் வந்து சாரி சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கரெக்டு. இவங்களுக்கு வந்து சாரி சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருந்தால் கூட நான் தான் போய் சாரி சொல்லணுங்க. சாரி சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, கன்சோல் பண்ணி, ஒரு மாதிரி அவங்கள வந்து ஹாப்பி பண்ணி, குஷி பண்ணி அப்படி தாங்க பண்ண முடியும். சாரி ரொம்ப கஷ்டம், அவங்ககிட்ட வராது. உண்மை தான். அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி சாரி அவங்களுக்கு வராது அவ்வளோ சீக்கிரம். அப்புறம் வந்து வீட்டுக்கு உள்ளே வந்தவங்களை எப்படி நீங்கள் வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தவங்களும் வெளியே அனுப்புறதுல வந்து தவறான ஒரு விஷயம், தமிழர் பண்பாடு இல்லை. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தவங்கள வெளியே அனுப்பணும் தானே ஃபார்மேட்டு. ஸோ அவங்கள அனுப்பணுமே, இல்லைன்னா வீடு ஃபுல்லாகவே இருக்குமே, அப்புறம் யார் வின் பண்ணுறது? 24 பேர் இது வந்தால் எல்லாருமே உள்ளே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை மட்டும் மாற்றிக்குங்க. வீட்டுக்கு வந்தால் எஸ், நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம வெளியே அனுப்ப முடியாது. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தவங்கள வந்து வெளியே அனுப்புறது தானே முறை. ஸோ ஐ திங்க் அது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் வந்து கடைசியாக என்ன சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த ரிவ்யூலாம் பார்க்குற நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இவங்க வந்து ஒரு அகராதி, ஒரு டிக்ஷனரி. ஸோ நிறைய வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில வார்த்தைகள்லாம் எனக்கே புதுசாக இருக்குது. இன்றைக்கி கூட காலையில் நான் வந்து பிளட் டெஸ்ட் போனேன். அதுக்கு வந்து ஐயோ ஃப்ளெபட்டமிஸ், வை டிட் யூ கால் த ஃப்ளெபட்டமிஸ் அப்படின்னாங்க. ஃப்ளெப்ளப்ளூபாவா, என்னம்மா ஃப்ளெபட்டமிஸ்னால் என்னம்மான்னு கேட்டேன். கூகுள் பண்ணாங்க. ஃப்ளெபட்டமிஸ்னால் அந்த ரத்தம் எடுக்கிறாங்களே அவங்க பேர் தான் ஃப்ளெபட்டமிஸ் தான். எனக்கு தெரியாது. ரத்தம் எடுக்கிறவங்க, அந்த ரத்தம் எடுக்கிறாங்களா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்துட்டாங்களா, அப்படி தான் நான் சொல்லி பார்த்துருக்கேன். ஃப்ளெபட்டமிஸ்ன்ற வார்த்தை நீங்களாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறமா ஒரு 4 பேர் வச்சு ஒரு சூப்பர் டாக் ஷோ பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். அதாவது வார்த்தை வித்தகர்கள் அப்படின்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் டைட்டில் வச்சு நம்ம யூடியூப் சேனல்லே பண்ணலாம். முத்துக்குமரன், ரவீந்திரன், அப்புறம் நம்ம ரிவ்யூவர், அப்புறம் வந்து மஞ்சரி, இவங்க 4 பேரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டாக் ஷோ பண்ணலாம். அதாவது ஒரு பாட்காஸ்ட் மாதிரின்னு வச்சிங்களேன். நிறைய ஒரு டாபிக் வச்சு இவங்க பேசினாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க்? அது என்ன, யார் இந்த ரிவ்யூர்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையானும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தப்பாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், சரியாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். ஓகே, ரிவ்யூவர் கோச்சிக்காதீங்க, இது சும்மா ஒரு ஜாலிக்காக. ஓகே, பாய்.